சென்னை மெரினாவில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள விமான சாகச நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மெரினா கடற்கரையில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகிறது? இது குறித்தான விவரங்கள் மாணிக்கம். இந்திய விமானப்படையினுடைய 92வது ஆண்டை கொண்டாடும் வகையில சென்னையில மெரினா கடற்கரையில வரக்கூடிய 6ஆம் தேதி பிரம்மாண்டமான விமான சாகச கண்காட்சியானது இந்திய விமானப்படையின் மூலமாக நடத்தப்பட இருக்கிறது. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் தற்பொழுது மெரினாவில் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இதன் காரணமாக மெரினா கடற்கரை மற்றும் அதை சுற்றிக்கூடிய பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சூழலில் தற்பொழுது மெரினா கடற்கரையில் இந்த சாகசம் நடைபெறக்கூடிய பகுதிகளில் பார்வையாளர்கள், விமானப்படை சேர்ந்த அதிகாரிகள், அதே போன்று மத்திய மாநில அரசுடைய உயரதிகாரிகள் பங்கேற்று அதை பார்க்கும் வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதே போன்று விமான சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்ற அந்த கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக விமானப்படையினுடைய அந்த அரங்குகள் அமைக்கக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அதே போன்று இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு விமான சாகசம் நடைபெறுவதால் பொதுமக்களுக்கு வரக்கூடிய 8ஆம் தேதியிலும் அனுமதி இல்லை என்ற ஒரு விவகாரத்தை சொல்லி அவர்கள் காவல்துறையினரால் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் கண்காணிப்பு வலயத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் 15 லட்சம் நபர்கள் வரையிலும் இந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு பங்கேற்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதனால அதற்கேற்ற வகையிலான அடிப்படை வசதிகளை உருவாக்கக்கூடிய பணிகளிலும் தற்பொழுது ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த விவேகானந்தர் இல்லத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய கடற்கரை பரப்புல இருக்கக்கூடிய கடைகள், அதாவது மெரினா கடற்கரைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கடைகள் அனைத்தும் தற்பொழுது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பாதுகாப்புக்கான அந்த கட்டைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து கூடாரங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதே போன்று இதுவரையிலும் மெரினா கடற்கரையில் தற்பொழுது 232 இருக்கைகள் கொண்ட அந்த கழிவறை வசதி இருக்கிறது. மேலும் 15 லட்சம் நபர்கள் வர இருப்பதனால கூடுதலாக நடமாடக்கூடிய அந்த கழிவறைகள் அமைக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றன. தொடர்ந்து இந்த விமான சாகச நிகழ்ச்சி என்பது இந்தியாவினுடைய அந்த வான்வெளி படையினுடைய ஒரு வலுவை காட்டுவதற்கு, சர்வதேச அளவில் இந்திய விமானப்படையினுடைய பெருமை நிலைநாட்டுவதன் வகையிலும் இந்த சாகச நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது இந்தியாவில் இந்திய விமானப்படையிடம் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ரக விமானங்கள் இந்த சாகச நிகழ்ச்சி பங்கேற்கின்றன. குறிப்பாக இன்றைய தினம் நண்பகல் 1 மணிக்கு பிறகாக இந்த சாகச நிகழ்ச்சி நடைபெறும் எனவோ, அதோடைய சாகச நிகழ்ச்சி ஒத்திகை நடைபெறும் எனவோ, முதலாவதாக ஹெலிகாப்டர் நிகழ்ச்சி சாகச நிகழ்ச்சியுடைய ஒத்திகை நடைபெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைய தினமும் வரக்கூடிய 4ஆம் தேதியும் மீண்டும் காலை 11 மணி அளவில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 6ஆம் தேதி முழு நிகழ்ச்சியும் நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சாகச நிகழ்ச்சிகளில் எலைட் ஆகாஷ் கங்கா ஸ்கை டைவிங் குழுவுடைய அந்த சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ரஃபேல், சுகேகி, சூரியகிரண் உள்ளிட்ட பல்வேறு இந்திய விமானப்படையினுடைய விமானங்களும் இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள்.